தேவன் நமக்கு பயமுள்ளாவியை கொடுக்கவில்லை. பயமுள்ளாவியை கொடுக்கிறவன் யார்? பிசாசானவன். ஆமென். பயமுள்ளாவி தேவன் கொடுக்கவில்லை, பயமுள்ளாவியை பிசாசு கொடுக்கிறார். தேவன் நமக்கு எப்படிதான் கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் எழுந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். God has given us a spirit of power and of love and of a sound mind என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். இதை நாம் விசுவாசித்து நாம் என்ன செய்ய, அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தை அறிக்கை செய்யணும், அதை சுதந்திரிக்கணும், அதை கிளைம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, முன்னே நம்ம பயத்திற்கு அடிமையாய் கிடந்தோம். பிசாசு ஒவ்வொருவரையும் பயத்திற்குள்ளே அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். பயத்திற்கு அடிமையாய் கிடந்தோம். அதாவது பாருங்க, காரணமே தெரியாம பாருங்க ஜனங்கள் என்ன பயந்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு முகாந்திரமே இருக்காது. ஒரு இனம் தெரியாத ஒரு பயம் ஒரு மனுஷன் அப்படி கவ்விக்கொள்கிறது. ஏன் பயப்படுறோன்னு அவனுக்கே தெரியாது. ஆனா பயம் 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 ஏன் அப்படின்னா, பிசாசானவன் பயத்திலே அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். முன்னே மரண பயத்தினாலே நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். அதுதான் எபிரேயர் 2:15 சொல்கிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான ஒரு யாவரையும் இயேசு விடுதலை பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜீவகாலமெல்லாம் ஜனங்கள் எதுக்குள்ள அடிமையா இருக்கிறாங்களா? மரண பயத்திற்குள்ள, மரண பயத்திற்குள்ள அடிமையாக கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடிமைப்படுத்தினவன் யார்? பிசாசானவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். சோத்திரம். ஆனால் ஆண்டவர் சோத்திரம் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. எதன் சொல்லுகிறது? திரும்பவும் பயப்படுவதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஆமென். அடிமைத்தனத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கல. நீங்கள் நானும் பெற்றுக்கொண்டது என்ன ஆவி தெரியுமா? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆமென். இதன் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்பொழுது நம்ம அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள இல்லை, பயத்தின் ஆவிக்குள்ள இல்லை. என்ன ஆவிக்குள்ள இருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையை அதாவது அடாப்ட் பண்ணுவார்கள் சொன்னார். அவர்கள் பாருங்க, அந்த குழந்தை யார் அடாப்ட் பண்ணினாங்களோ அவங்க எப்படி தான் கூப்பிடும்?